வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு மே மாதத்தின் இந்த 2ஆம் வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரப்படி ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய மாற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வழங்கப் போகிறது? மேஷம். மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் வாரமாகும். 11இல் ராகு சஞ்சரிப்பது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும். குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையை சரியாக சமநிலைப்படுத்துவீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு பழைய ஒப்பந்தங்கள் மூலம் சாதகமான செய்திகள் வரும். இது எதிர்கால லாபத்திற்கு வித்திடும். இருப்பினும் 12இல் சனி இருப்பதால் வேலையில் அதிக பணிச்சுமை காரணமாக துணையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படலாம். பொறுமை அவசியம். மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடுவதை தவிர்க்கவும். மாணவர்கள் கடின உழைப்பால் கல்வியில் சிறந்து விளங்குவர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். பரிகாரம்: தினமும் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மன உறுதியை தரும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த வாரம் ஆரோக்கியம் மற்றும் சமூக சேவையில் நாட்டம் அதிகரிக்கும் வாரமாகும். 4இல் கேது இருப்பதால் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். பண விஷயத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். பெரியவர்களின் ஆலோசனைப்படி நிதியை நிர்வகிப்பது சிறப்பு. 10இல் ராகு இருப்பதால் குடும்பத்தில் சிறு மன உளைச்சல் ஏற்படலாம். அமைதியை கடைபிடிக்கவும். சமூக தொண்டுகள் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். மாணவர்கள் தேர்வுகளில் அபார வெற்றி பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. பரிகாரம்: தினமும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது அனைத்து தடைகளையும் நீக்கும். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த வாரம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாகும். 9இல் ராகு இருப்பதால் ஓய்வு நேரத்தை பயனுள்ள பொழுதுபோக்குகளுக்கு செலவிடவும். நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளதால் சிக்கனம் தேவை. குடும்பத்துடன் வெளியே செல்வது மன அமைதியை தரும். உத்தியோகத்தில் எதிரிகள் சதி செய்ய வாய்ப்புள்ளதால் விழிப்புடன் இருக்கவும். மாணவர்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் சிரமப்பட்டாலும் விடாமுயற்சியால் வெற்றி காண்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் புதன் பகவான். பரிகாரம்: தினமும் 41 முறை ஓம் புத்தாய நமக என்று ஜபிப்பது புத்தி கூர்மையை அதிகரிக்கும். கடகம். கடக ராசியினருக்கு இந்த வாரம் யோகா மற்றும் தியானம் மூலம் மன வலிமை கூடும் வாரமாகும். 8இல் ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. 9இல் சனி இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். சிறு முதலீடுகள் எதிர்காலத்திற்கு பலன் தரும். நம்பகத்தன்மையை காப்பாற்ற முடிந்த வாக்குறுதிகளை மட்டும் அளிக்கவும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி. அதிர்ஷ்ட எண் 2. வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். பரிகாரம்: தினமும் 11 முறை ஓம் சோமாய நமக என்று ஜபிப்பது மன அமைதியை தரும். சிம்மம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சற்று பொறுமை தேவைப்படும் வாரமாகும். 8இல் சனி இருப்பதால் குடும்ப அழுத்தங்கள் மனசோர்வை தரலாம். நிதி விஷயத்தில் சட்டவிரோதமான செயல்களை தவிர்க்கவும். பேராசை நஷ்டத்தை தரும். முதல் வீட்டில் கேது இருப்பதால் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கவும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாடங்கள் எளிதாக புரியும். எதிர்கால முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன். பரிகாரம்: தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது ஆற்றலை அதிகரிக்கும். கன்னி. கன்னி ராசிக்கு இந்த வாரம் பொருளாதார நிலையில் பெரும் முன்னேற்றம் காணப்படும். 6இல் ராகு இருப்பதால் செல்வம் சேரும். நிதிநிலை வலுவடையும். 10இல் குரு இருப்பதால் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்கவும். பணியிடத்தில் சதி திட்டங்களுக்கு இரையாகாமல் மோதல்களை தவிர்க்கவும். அதிக லாப ஆசையால் மனநிறைவு குறையலாம். கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியடைய பழகுங்கள்.
மாணவர்கள் தேவையற்ற கல்வி உபகரணங்களை வாங்கி பணத்தை வீணாக்க வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம்: தினமும் நாராயணியம் பாராயணம் செய்வது காரிய சித்தியை தரும். துலாம். துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய வாரமாகும். 5இல் ராகு இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் வரலாம். 9இல் குரு இருப்பதால் நிதி நிலைமை சீராகும். குடும்ப ஆதரவு பெருகும். ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் சோர்வு காணப்படலாம். இது சக ஊழியர்களை பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளம் அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். பரிகாரம்: தினமும் 33 முறை ஓம் பைரவாய நமக என்று ஜபித்து வர பயம் நீங்கும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் உடல் நலம் மற்றும் குடும்ப ஒற்றுமை மேம்படும். 4இல் ராகு இருப்பதால் சத்தான உணவு முறையை கையாளுவீர்கள். பண தேவைக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து செலவுகளை ஒத்தி போடுவது நல்லது. குடும்பத்தில் நற்செய்திகள் வரும். 8இல் குரு இருப்பதால் பதவி உயர்வு வாய்ப்புகள் கைகூடும். மாணவர்கள் ஆடம்பர சாதனங்களுக்காக பெற்றோரை வற்புறுத்தாமல் அவர்களின் உழைப்பை மதித்து நடப்பது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன். பரிகாரம்: தினமும் 41 முறை ஓம் நமோ நாராயண என்று ஜபிப்பது சுப பலன்களை தரும். தனுசு. தனுசு ராசிக்கு இந்த வாரம் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை காட்டும் வாரமாகும். 4இல் ராகு இருப்பதால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவீர்கள். பொருளாதார ரீதியாக கடன் வாங்கும் சூழல் வரலாம். நிதானமாக செயல்படவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சிரிப்பும் பெருகும். 8இல் குரு இருப்பதால் பணியிடத்தில் ஆரம்பத்தில் தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி காண்பீர்கள். மாணவர்கள் தங்கள் தேவைகளை உணர்ந்து பெற்றோரின் நிதிநிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம்: தினமும் 41 முறை ஓம் நமோ நாராயண என்று ஜபிப்பது நலம். மகரம். மகர ராசிக்கு இந்த வாரம் பொறுமை மற்றும் நிதானம் தேவைப்படும். 8இல் கேது இருப்பதால் எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். நிதி நிலைமை சாதகமாக இருக்கும். சமூக மதிப்பும் உயரும். எதிர்பாராத விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். 2இல் ராகு இருப்பதால் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். கவனமாக இருக்கவும். மாணவர்கள் ஓய்வு நேரத்தை வீணடிக்காமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள பயன்படுத்தவும். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்: தினமும் 11 முறை ஓம் சிவாய நமக என்று ஜபிப்பது மனமைதியை தரும். கும்பம். கும்பராசிக்கு இந்த வாரம் மனக்குழப்பங்களும் பணிச்சுமையும் அதிகரிக்கும். 1இல் ராகு இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். 7இல் கேது இருப்பதால் பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் சுப காரியங்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். உத்தியோகத்தில் சோர்வு காரணமாக வேகம் குறையலாம். இசை மற்றும் கலைகளில் ஆர்வம் காட்டுவது மன அழுத்தத்தை போக்கும் மருந்தாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 4. வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். பரிகாரம்: தினமும் 41 முறை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபிப்பது சிறப்பு. மீனம். மீன ராசிக்கு இந்த வாரம் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வாரமாகும். 4இல் குரு இருப்பதால் திடீர் பணவரவு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு பண உதவி செய்வீர்கள். இளைய தலைமுறையினருக்கு பெரியவர்களின் வழிகாட்டுதல் தேவைப்படும். 12இல் ராகு இருப்பதால் தொழில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது எச்சரிக்கை அவசியம். மாணவர்கள் குழந்தைகளின் வெற்றியை கண்டு ஊக்கமடைந்து படிப்பில் அதிக கவனம் செலுத்துவர்.
அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று வயதான பிராமணர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு உணவு தானம் செய்யவும்.